தமிழக அரசை கண்டித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். கலவரத்திற்கு மூல காரணமானவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்திடவும், தீண்டாமை சாதிவெறி பிடித்த நபர்களை உடனடியாக கைது செய்திடவும், கண்மூடித்தனமாக பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்திட வேண்டி சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அம்பேத்கர் ரைட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் தீவெட்டிப்பட்டியில் ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தலித் இளைஞர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும், தலித் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு காவல்துறை வழங்கிட வேண்டும் எனவும், காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும் எனவும், தலித் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் சேலத்தில் நடைபெற்றது. தென்னகத்து சமூக நீதி போராளி வாத்தியார் சி அம்பேத்கர், மகளிர் அணி மாநில செயலாளர் கே சரசு, சேலம் மாவட்ட தலைவர் ஜி வெங்கட்ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2/5/2024 ஓமலூர் வட்டம் தீவெட்டிப்பட்டி கிராமத்தில் அங்கே இருக்கும் மாரியம்மன் கோயில் வழிபாட்டு உரிமைக்காக பட்டியலின மக்கள் கடந்த 2ஆம் தேதி கூட்டத்தில் கலந்துள்ளனர். அங்கிருக்கும் சாதியவாதிகள் இந்த பட்டியலின மக்களும் ஆதி திராவிடர் மக்கள் யாரும் இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று அங்கிருக்கும் சாதியவாதிகள் வேண்டுமென்றே அந்த மக்களை உள்ளே நுழையக்கூடாது என்று திட்டம் போட்டு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி, காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் காவல்துறையினர் ஏற்படுத்தியுள்ளனர். இது மிகப்பெரிய குற்றமாகும், மனித உரிமை மீறலாகும். இந்த 2ஆம் தேதி நடக்கும் கலவரம் முன்கூட்டியே தீவெட்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் திரு எஸ் ஞானசேகர் அவர்களுக்கும் எஸ்பி ஏட்டு நாகராஜ் அவர்களுக்கும் முன்கூட்டியே தெரியும். இது தெரிந்திருந்து அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கலவரம் நடப்பதை முன்கூட்டியே தடுத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் இருவரும் மெத்தன போக்கிலும் மிகவும் கவனக்குறைவாக செயல்பட்டதின் விளைவு இங்கே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுள்ளது.